தயாரிப்பு முறைகள் எப்படி தயாரிக்கலான்னு பாருங்கள். ஆல்கஹாலில் ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் வினைவேக மாற்றியால் ஹைட்ரஜன் நீக்கம். ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தாலும் அமிலம் கிடைக்கும். அதே ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆல்டிஹைடு ஆக்சிஜனேற்றம் பண்ணாதான் அமிலம் கிடைக்கும். நல்லா கவனிங்க. ஆல்கஹால் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம். ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் பண்ண செய்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் ஏற்றத்தில் ஆல்டிஹைடும் கீட்டோனும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா எடுத்துக்கிறத பொறுத்து தான். ஓரினை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே. ஸோ அதுவே ஈரிணையை மூவினையை எடுத்துக்கிட்டோம்னா கீட்டோன் கிடைக்கும். ஓகே. எஸ். ஆல்கஹாலை ஓரினை ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆல்டிஹைடு, ஈரினை ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் கீட்டோன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள். ஆக்சிஜன் ஏற்றத்தின் போது என்ன ஆகுதுன்னா ஓரினை ஆல்கஹால்கள் ஆல்டிஹைடையும், ஓரினை ஆல்கஹால் என்ன பண்ணோம்? ஆல்டிஹைடை கொடுக்கும். நீங்கள் எழுதிக்கலாம் கீ பாயிண்ட்டு. ஸோ ஓரிணைய ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது, ஓரிணைய ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது ஆல்டிஹைடு. ஓகேவா? ஆல்டிஹைட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஈரிணைய ஆல்கஹாலை, ஓகே, ஸோ ஈரிணைய ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது கீட்டோன். ஓகேவா? எஸ். ஓரினை ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது ஆல்டிஹைட், ஈரினை ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது கீட்டோன். ஓகே. ஸோ பாருங்கள், நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், அமிலம் கலந்த சோடியம் குரோமேட், சோடியம் டைக்ரோமேட், Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட், KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட், PCC அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஆக்சிஜன் ஏற்றி. இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட், அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், PCCயை பயன்படுத்தலாம். என்னவா பயன்படுத்தலாம்னா ஆக்சிஜனேற்ற காரணியாக பயன்படுத்தலாம். ஆக்சிஜனேற்ற காரணினா ஆக்சிஜனை எடுத்துக்கும், ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல். சரி, PCCயை ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தும் போது என்னாகும்னா ஆல்டிஹைடு உருவாகும். பிற ஆக்சிஜனேற்றிகள் உருவாகும் ஆல்டிஹைடுகள். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இதெல்லாம் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்துகிறோம். PCCயை ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தும் போது என்னாகும்னா ஆல்டிஹைடு உருவாகும். ஓகேவா? பிற ஆக்சிஜனேற்றிகள் உருவாகும் போது என்ன கிடைக்குதுன்னா ஆல்டிஹைடுகள், கீட்டோன்கள். ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்கள் என்ன பண்ணுன்னா எகெயின் ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து கார்பாக்சிலிக் அமிலங்களாக மாறும். ஓகேவா? எஸ். சரி, அப்போது அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஓரிணைய ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் பண்ணோன்னா ஆல்டிஹைடு. என்னது? ஆல்டிஹைடு. ஸோ ஆல்டிஹைடை நாம் இந்த மாதிரி ஆக்சிஜனேற்ற காரணி போடும்போது, PCC போடும்போது ஆல்டிஹைடோடு நின்று போயிடும். அதுவே மற்றதெல்லாம் பயன்படுத்தும் போது ஓரிணைய ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது ஆல்டிஹைடாக மாறும். அந்த ஆல்டிஹைடை எகெயின் ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது அமிலமாகவும் மாறும். மற்றதெல்லாம் பயன்படுத்தும் போது மாறும். பட் PCCயை பயன்படுத்துகிறீங்கன்னா ஆல்டிஹைடோடு நின்று போயிடும். ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டெப் ஆக்சிஜனேற்றம் மட்டும்தான் நடக்கும். புரியுதா? எஸ். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அந்த கவனிக்கணும், இந்த இடத்துல காப்பர் மற்றும் சில்வர், Cuங்கிற காப்பர், Agங்கிற சில்வர், இதை வினையூக்கியாக பயன்படுத்தும் போது என்னாகுதுன்னா ஆல்கஹாலினுடைய ஆவியை இதில் செலுத்தும் போது ஆல்டிஹைட் மற்றும் கீட்டோன்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எதனுடைய ஆவியை கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல்கஹாலுடைய ஆவியை காப்பர் மற்றும் சில்வரில் செலுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைட் மற்றும் கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? எஸ். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல்கீன்களின் ஓசோன் பகுப்பு. அல்கீன்களுடைய ஓசோன் பகுப்பு ஆல்ரெடி நம்ம 11லேயே படிச்சிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. அல்கீன்கள், இந்த இடத்துல நான் பியூட்டின் எடுத்துக்கிறேன், 2 பியூட்டின் எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். 2 பியூட்டினுடைய ஃபார்முலா பாருங்கள். CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH3. ஓகே, கட் பண்ணாமல் நீட்டாக எழுதுங்க. சரி, நம்பரையும் கொடுக்கலாம். நீண்ட சங்கிலி நம்பரையும் கொடுக்குறோம். 1 2 3 4 3 4. 2க்கும் 3க்கும் நடுவில் டபுள் பாண்ட். நம்ம 2வை சூஸ் பண்ணுறோம். 2 பியூட், 4 கார்பன் இருக்கிறனால பியூட்டு. 2க்கும் 3க்கும் நடுவில் டபுள் பாண்ட் 2ன்னு போடுறோம்.
ரெண்டாவது கார்பனில் ஈன் இருந்துச்சு, 2 வருது. பியூட் 2 அப்படிங்கிறது இதனுடைய ஐயுபேசி பெயர். ஓகே, ஸோ இப்போ 2 பியூட்டின்கிற அல்கீன் எடுத்துகிட்டு O3 போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். O3ங்கிறது ஓசோன் போடும்போது இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் உடையுது. உடஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு O, ஓகே, அப்படியே இங்கே O சேருது. ஓகே, கீழே இங்கே ஒரு O, இங்கே ஒரு O ஆட் ஆகுது. ஸோ பாருங்கள் இப்படி ஆட் ஆகிருக்கா, தெரியுதா? CH3 சிங்கிள் பாண்ட், CH மேலே ஒரு O, CH3யில் ஒரு O, கீழே அந்த CHஓட நேராக ஒரு O, அடுத்து CH வர நேராக ஒரு O சேர்ந்து ஒரு பாண்ட் க்ளோசிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கணும், இங்கே க்ளீவேஜ் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த க்ளீவேஜ் இப்படியே இது கட் ஆகுது, இது இப்படியே கட் ஆகுது, இது இப்படி கட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா CH3 CHO அசிட்டால்டிஹைட். நீங்களே பாருங்கள், CH3 CHO அசிட்டால்டிஹைட், CH3 CHO அசிட்டால்டிஹைட், 2 மூலக்கூறு அசிட்டால்டிஹைட் எத்தனால் கிடைக்குது. ஓகேவா? இது நம்ம எப்படி கிடைக்குதுன்னா ஜிங்க் மற்றும் நீர் போட்டு இந்த ஓசோனைடை நாம் என்ன பண்ணுறோம், நீர் ஓசோனைடோட போடும்போது ஜிங்க் வெளியில் போயிட்டு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல க்ளீவேஜ் பிணைப்பு வந்து உடைஞ்சு CH3 CHOங்கிற எத்தனால் கிடைக்குது. எத்தனால் அப்படிங்கிறது அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைடுடைய ஐயுபேசி பெயர் எத்தனால். அசிட்டால்டிஹைடுடைய வாய்ப்பாடு CH3 CHO. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 2 மெத்தில் பியூட் 2 சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஐயுபேசி பெயர் பாருங்கள், அமைப்பு பாருங்கள். ஸோ நீண்ட சங்கிலி ஸ்டூடெண்ட்ஸ், நீண்ட சங்கிலியில் நம்பரிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மெயின் செயினை சூஸ் பண்ணணும். இதுதான் மெயின் செயின், இது முதல் கார்பன். ஓகே, இது இரண்டாவது கார்பன், இது மூன்றாவது கார்பன், இது நான்காவது கார்பன். ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் டபுள் பாண்டு. ரெண்டாவது நிலையில் ஒரு மெத்தில் தொகுதி. ஸோ 2 மெத்தில்னு போட்டுக்கலாம். மொத்தம் 4 கார்பன், அதனால் பியூட்டுன்னு போடுறோம். ரெண்டாவது நிலையில் 2க்கும் 3க்கும் டபுள் பாண்டு. ஸோ 2 போடுறோம். ஸோ இப்போ 2 மெத்தில் பியூட் 2 மெத்தில் பியூட் 2ங்கிறது இதனுடைய ஐயுபேசி பெயர். இதில் O3 போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். O3 போட்டோம்னா என்னாகும், இந்த பாண்டு உடையும். இந்த பாண்டு உடஞ்சிட்டு இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, மேலே ஒரு O. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓசனைடு ஃபார்ம் ஆகுது. ஓசனைடு ஃபார்ம் ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஓசனைடு ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே க்ளீவேஜ் நடக்குது. இப்படி க்ளீவேஜ் நடக்குது. CH3 CHO அசிட்டால்டிஹைட், CH3 CO CH3. அடுத்து இங்கே நம்ம ஆட் பண்ணதில் ஒடுக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகி H2O நீங்கிடும். ஓகேவா? CH3 CHO, CH3 CO CH3, CH3 CO CH3ங்கிறது அசிட்டோன், ப்ரொப்பனோன் கிடைக்குது. CH3 CHO அசிட்டால்டிஹைட், CH3 CHOங்கிறது அசிட்டால்டிஹைட் எத்தனால் கிடைக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், CH3 CHO அப்படிங்கிற CH3 CHOங்கிற அசிட்டால்டிஹைடும் கீட்டோனும் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த வினையில் மூவிணைய ஒலிஃபின்கள் வந்து மூவிணைய ஒலிஃபின்கள் டெர்மினல் ஒலிஃபின்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்மால்டிஹைடே ஒரு விளைபொருளாக தரும். ஓகேவா? இந்த இடத்துல மூவிணைய ஒலிஃபின் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல சிக்கு பதிலாக CHக்கு பதிலாக அதுவும் CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 CH3 இருக்கக்கூடிய மூவிணைய ஒலிஃபின்களாக இருந்தால் ஃபார்மால்டிஹைடு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இதே மெத்தடில் போட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஓரிணைய அல்கைல் தொகுதி இருக்கக்கூடியது. இதில் ஈரிணைய அல்கைல். சப்போஸ் இதுலேயே மூவிணைய அல்கைலும் வந்துச்சு அப்படின்னா, மூவிணைய ஒலிஃபினாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதே மாதிரி வினை நடந்து ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா என்னென்னு தெரியுமா? ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ், இது அப்படியே போட்டு பார்த்துக்கோங்க. அல்கீன்கள் வந்து ப்ரொப்பீனோட எப்படி, 1 பியூட்டினோட எப்படி, ஐசோபியூட்டிலீனோட எப்படின்னு பார்க்கணும். ப்ரொப்பீனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா CH3. நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒன்று காமிக்கிறேன். CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. இதில் நீங்கள் என்ன போடுறீங்க, O3 போடுறீங்க. O3 போட்டால் எப்படி ஓசோனேற்றம் அடைவரும், இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டை ப்ரோக்கன் பண்ணிவிட்டு மேலே ஒரு O, இங்கே 2 O. அப்போ CH3, ஓகே, சிங்கிள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2, ஓகே, மேலே ஒரு O, ஓகே, சைடில் ஒரு O. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓசனைடு ஃபார்ம் ஆகும். அடுத்த படியில் இது அப்படியே கட் ஆகும். இப்போ பாருங்கள்,
CH3CHO CH3CHO அசிட்டால்டிஹைடு, CH2O ஃபார்மால்டிஹைடு. ஓகேவா? CH2Oங்கிறது என்னது? ஃபார்மால்டிஹைடு. இது அசிட்டால்டிஹைடு. அசிட்டால்டிஹைடுடைய IUPAC பெயர் எத்தனால். ஓகே, எஸ். அதுவே CH2O பார்த்திங்கன்னா அது ஃபார்மால்டிஹைடு. CH2Oவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, CH2O அப்படின்னா HCHO ஃபார்மால்டிஹைடு. எப்படி ப்ரொப்பீனுக்கு போட்டோமோ அதே மாதிரி 1-பியூட்டினும் போடலாம். 1-பியூட்டின் எப்படி எழுதுவீங்க? கவனிங்க, CH3 எழுதி காமிக்கிறேன். கவனிங்க, CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. ஓகேவா? ஸோ இதோட நாம் என்ன பண்ணுறோம்? O3 போடுறோம். O3 போடும்போது இந்த பாண்டு உடையும். என்னாகுதுன்னா CH3, ஓகே, CH2, ஓகே, CH மேலே ஒரு O, கீழே CH2, ஓகே. ஸோ இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே இப்படி கட் ஆகும். இந்த பாண்ட் இப்படியே கட் ஆகும், இந்த பாண்ட் இப்படியே கட் ஆகும். அப்போ CH3CHO, CH2 CHO ப்ரொப்பனல் கிடைக்குது. அதுவே இந்த சைடு பார்த்திங்கன்னா CH2Oனா HCHO, இந்த இடத்துல ஃபார்மால்டிஹைடும் இந்த இடத்துல ப்ரொப்பனலும் கிடைக்குது. ப்ரொப்பியோனால்டிஹைடுன்னு சொல்லலாம், அல்லது ப்ரொப்பனல் கிடைக்குது. CH3 CH2 CHOங்கிறது ப்ரொப்பனல், CH2Oங்கிறது HCHO. CH2Oவை நம்ம HCHOன்னு எழுதலாம். HCHOன்னு எழுதுனா என்னது? ஃபார்மால்டிஹைடு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஐசோபியூட்டலின் எழுத தெரியுமா? ஐசோபியூட்டலின் போட்டாலும் இதே தான் வரும். ஐசோனா என்னது? CH3. கவனிக்கணும், CH3 சிங்கிள் பாண்ட், CH3, ஓகே, CH3 டபுள் பாண்ட், C மேலே ஒரு CH3, ஓகே, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எப்பவும் போல் போடுறோம். பாண்ட் புரோக்கன் நடக்குது. மேலே ஒரு O, இங்கே கீழே ஒரு O, கீழே ஒரு O ஆட் ஆகுது. அப்போ என்ன நடக்குது? CH3, ஓகேவா, CH3, CH3, ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஒரு O ஆட் ஆகுது, கீழே அதே கார்பனில் என்னாகும்? இந்த மாதிரி O வந்து கனெக்ட் ஆகும். டபுள் பாண்டை கட் பண்ணிவிட்டு கீழே 2 O, மேலே ஒரு O இருக்கும். ஓகேவா? எஸ். அடுத்த ஸ்டெப்பில் க்ளீவேஜ் நடக்கும். எப்படி நடக்குதுன்னா CH3 CO CH3, அதே மாதிரி CH3 CO CH3 அப்படின்னு என்னது? 2 மோல் அசிட்டோன் உருவாகுது. ஓகேவா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அல்கைன்களின் நீரேற்றம் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 40% நீர்த்த கந்தக அமிலத்தையும் 1% மெர்க்குரி சல்ஃபேட்டையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 40% நீர்த்த கந்தக அமிலமும் 1% HgSO4ஐயும் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு அல்கைன்கள் நீரேற்றத்திற்கு உட்படுத்தும் போது ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் தரும். ஓகேவா? எஸ். பாருங்கள், இப்போ அசிட்டிலீனை நீரேற்றத்துக்கு உட்படுத்துகிறோம். ஓகேவா? அசிட்டிலீனுடைய வாய்ப்பாடு என்னென்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படிங்கிறது அசிட்டிலீன். இதில் நம்ம HOH அப்படிங்கிற நீரை சேர்க்குறோம். இங்கே வினையூக்கியாக பயன்படக்கூடியது என்னென்னா HgSO4 H2SO4 போடுறோம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து உடையுது. இதில் ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்ட் உடையுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்ட், மூணு பாண்ட் இருக்குது. CH ட்ரிபிள் பாண்ட் CHல் ஒரு பாண்ட் உடையுது. உடைஞ்சிட்டு பாருங்கள், கவனிக்கணும், இந்த H இந்த இடத்துக்கு CHக்கு வந்துடுது. எஸ். அடுத்து இந்த சைடில் இருக்கக்கூடிய OH இந்த CHோட வந்துடுது. பாருங்கள், CHCயோட ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பனோட ஒரு OH கிடைக்குதா? எஸ். ஈனால் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஈனால் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா, ஓகேவா, மாற்றியமாதல் நடைபெறுது. எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பாண்டை உடச்சிக்கிட்டு இந்த H இந்த இடத்துக்கு வந்துடுது. இந்த கார்பனுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு கார்பனில் 3 ஹைட்ரஜன் CH3. ஸோ அடுத்து C டபுள் பாண்ட் O. ஓகே, இந்த இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். C டபுள் பாண்ட் OH, CH3 C டபுள் பாண்ட் OHன்னு வரும். இதை நம்ம CH3 CHOன்னு போடலாம்.
எத்தனால் உருவாகுது. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்கள், ப்ரப் 1,9ன்னு சொல்கிறோம். ப்ரப் 1,9 ஃபார்முலா என்னென்னா CH3 சிங்கிள் பாண்ட், C ட்ரிபிள் பாண்ட் CH அப்படிங்கிறது ப்ரப் 19. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரப் 19. இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன், மூன்றாவது கார்பன். ஸோ முதல் கார்பனில் மொத்தம் 3 கார்பன் இருக்கான ப்ரப்பு. முதல் கார்பனுக்கும் இரண்டாவது கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் 1 சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால ஐன் வருது. ப்ரப்பு 19 வருது. நீரை போடுறோம். ஸோ நீரை போடும்போது என்னாகுது அப்படின்னா, என்னாகுதுன்னா இந்த டபுள் பாண்டில் ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு உடையுது. உடைஞ்சிட்டு கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல ஹெச்சும் இந்த இடத்துல வந்து இந்த OH இந்த கார்பனுக்கு வருது, இந்த H இந்த கார்பனுக்கு வருது. ஓகேவா? அப்போ CH3C மேலே OH, CHோட H சேரும்போது CH2 ஈனால் உருவாகுது. இங்கேயும் மாற்றிய மாதல் நடைபெறுது. எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இந்த பிணைப்பில் ஒரு பிணைப்பு உடஞ்சிரும். ஓகேவா? ஒரு பிணைப்பு உடஞ்சிரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, கவனிக்கணும், இதை பிரித்து இப்படி எழுதிக்கலாம். OH O பாண்ட் ஹெச்ன்னு போட்டுக்கலாம். இந்த இது இங்கே வந்துச்சுன்னா C டபுள் பாண்ட் O வந்துடும். CH3 C டபுள் பாண்ட் O வந்துடும். இந்த H வந்து CH2ஓட சேருது. CH2ஓட சேரும்போது CH3ன்னு மாறுது. CH3 C டபுள் பாண்ட் O CH3 ப்ரொப்பனோன் அசிட்டோன் உருவாகுது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்புகளில் இருந்து பெறுதல். ஸோ கால்சியம் உப்பு எடுத்துக்கிறோம். கால்சியம் கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்புக்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபார்மிக் அமிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு HC டபுள் பாண்ட் OH. ஃபார்மிக் அமிலத்தை 2 மோல் ஃபார்மிக் அமிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, HCHOங்கிறது HC டபுள் பாண்ட் OHங்கிறது ஃபார்மால்டிஹைடு. இந்த ஃபார்மிக் அமிலம் ஸ்டூடெண்ட்ஸ், HC டபுள் பாண்ட் OHங்கிறது ஃபார்மிக் அமிலம். 2 மூலக்கூறு எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபார்மிக் அமிலத்தில் 1 மோல் நீர் போயிருச்சு அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். HC போயிடுச்சா? இங்கே 1 மூலக்கூறு நீர் போயிட்டா இந்த இடத்துல CAன்னு வரும். HC டபுள் பாண்ட் O CA, C டபுள் பாண்ட் OH. என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி கால்சியம் மெத்தனோயேட்டு கிடைக்குது. ஸோ கால்சியம் மெத்தனோயேட் அல்லது கால்சியம் ஃபார்மேட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? கால்சியம் ஃபார்மேட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா கால்சியம் மெத்தனோயேட்னு சொல்லலாம். இந்த கால்சியம் மெத்தனோயேட்டை தான் கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்புகள்னு சொல்கிறோம். கால்சியம் மெத்தனோட்டை எடுத்துகிட்டு உலர்காட்சி வடிக்கிறோம். உலர்காட்சி வடிக்கும்போது என்னாகுது? இப்போ CaOOன்னு இருக்குது, CaOCO C டபுள் பாண்ட் O. இது அப்படியே என்னாகுதுன்னா CaO இப்படியே சேர்ந்து CaCO3 போயிடுச்சு. CaCO3 போனதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற HC டபுள் பாண்ட் O இந்த Hோட சேர்ந்து HC டபுள் பாண்ட் OHன்னு வருது. HC டபுள் பாண்ட் OHங்கிறது மெத்தனல் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு உருவாகுது. அடுத்து இந்த இடத்துல ரிமைனிங் இருக்கிற CaCO3 வெளியில் போயிடுது. CaCO பாருங்கள், 3 O இருக்குது. அப்போ CaCO3 வெளியில் போயிடுச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள், கால்சியம் மெத்தனோயேட். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எத்தனோயேட்னா ஒன்றும் கிடையாது. கவனிங்க. ஃபஸ்ட்டு அசிட்டிக் அமிலம் CH3COOHங்கிறது அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது இதனுடைய என்ன பெயர் அப்படின்னா பொது பெயர். அசிட்டிக் அமிலம்ங்கிறது இதனுடைய பொது பெயர். எத்தனாயிக் அமிலம் அப்படிங்கிறது இதனுடைய ஐயுபேசி பெயர். ஓகேவா? எத்தனாயிக் அமிலத்தில் ஒரு ஹெச் இல்லாமல் இருந்தால் எத்தனோயேட். எத்தனாயிக் அமிலத்தில் ஒரு ஹெச் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் எத்தனோயேட். சரியா? இந்த எத்தனோயேட்டில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக NAன்னு இருந்தால் சோடியம் எத்தனோயேட் உருவாகுது. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம இதுதான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கலாம். 2 மூலக்கூறு அசிட்டிக் அமிலம் CH3COOH, CH3COOH. 2 மூலக்கூறு அசிட்டிக் அமிலத்தை எடுத்துக்கிட்டு இதை நாம் CaOH ட்வைஸோட போடுறோம். CaOH ட்வைஸோட போட்டோம்னா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற OHம் இங்கே இருக்கிற OHோட கவனிக்கணும். கால்சியம் ஹைட்ராக்சைடோட போடுறோம்.
கால்சியம் ஹைட்ராக்சைடோட போடும்போது இங்கே இருக்கிற ஹெச், இங்கே இருக்கிற OH, அடுத்து இங்கே இருக்கிற H2O, 3 மூலக்கூறு நீர் போயிட்டு, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற H2O, இங்கே இருக்கிற H2O, இரு மூலக்கூறு நீர் போகுது. HOHனா ஒரு மூலக்கூறு நீர், OH2னா இரு மூலக்கூறு நீர். இரு மூலக்கூறு நீர் போயிட்டு என்ன கிடைக்குதுன்னா CH3COO. ஓகே, CH3COO, CH3COO, CA, CH3COO, CH3COO, CA, CH3COO, கால்சியம் அசிட்டேட் இருக்குது. இந்த கால்சியம், இது வந்து கால்சியம் அசிட்டேட்டு. இது நம்ம கால்சியம் எத்தனோயேட்னு சொல்லலாம். CH3COOனா எத்தனோயேட், கால்சியம் எத்தனோயேட் எடுத்துக்கிறோம். அடுத்து கால்சியம் ஃபார்மேட். கால்சியம் ஃபார்மேட்னா மேலே சொன்னோம் இல்லையா, ஃபார்மிக் அமிலம் HCOOH, HCOOH இரு மூலக்கூறு எடுத்துக்கிட்டு அதை கால்சியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா 2 மூலக்கூறு நீர் போயிட்டு HCOOCA, HCOO இருக்குது. கால்சியம் ஃபார்மேட்டு. இது வந்து கால்சியம் ஃபார்மேட்டு, கால்சியம் மெத்தனோயேட்னு சொல்லலாம். கால்சியம் ஃபார்மேட்டோடைய ஐயுபேசி பெயர் கால்சியம் மெத்தனோயேட். கால்சியம் மெத்தனோட்டையும் கால்சியம் எத்தனோயேட்டையும் சேர்த்து உலர் காய்ச்சி வடிக்கிறோம். உலர் காய்ச்சி வடித்தோம் அப்படின்னா, உலர் காய்ச்சி வடித்தா என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற CA கவனிக்கணும், இங்கே இருக்கிற CaCO3, இங்கே இருக்கிற CaCO3, அடுத்து இங்கே இருக்கிற CaCO3 போயிட்டு இரு மூலக்கூறு பாருங்கள், அதான் அப்படியே சேர்த்து போட்டாங்க. இந்த CaCO3 இரு மூலக்கூறு CaCO3 போயிடுது பாருங்கள். CaOCO3, அடுத்து CaOCO3, இரு மூலக்கூறு CaCO3 போயிட்டு CH3CHO, CH3CHO, இரு மூலக்கூறு அசிட்டால்டிஹைடு உருவாகுது. எஸ், இரு மூலக்கூறு என்ன கிடைக்குது, அசிட்டால்டிஹைடு எத்தனால் உருவாகுது. ஓகேவா? எஸ், கால்சியம் எத்தனோயேட்டையும் கால்சியம் எத்தனோயேட்டையும் எடுக்கும்போது இது உருவாகுது. நெக்ஸ்ட்டு கால்சியம் எத்தனோயேட். கால்சியம் எத்தனோயேட் பாருங்கள், கால்சியம் எத்தனோயேட் எடுத்துகிட்டு உலர் காய்ச்சி வடிக்கிறோம். CH3C டபுள் பாண்ட் OO பாருங்கள், CH3C டபுள் பாண்ட் OOCA, OC டபுள் பாண்ட் OCH3, இதுக்கு பேர் கால்சியம் எத்தனோயேட். கால்சியம் எத்தனோயேட் எடுத்து உலர் காய்ச்சி வடிக்கிறோம். அப்போது இந்த CaCO3 போயிட்டு CH3COCH3 ப்ரொப்பனோன் உருவாகுது. ஓகேவா? எஸ், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஆல்டிஹைடுகளை தயாரித்தல். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, உலர் காய்ச்சி வடித்தல் சொன்னோம் இல்லையா, அது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. உலர் காய்ச்சி வடித்தலில் கார்பாக்சிலிக் அமிலங்களின் கால்சியம் உப்புகளை உலர் காய்ச்சி வடிக்கும்போது எப்படி ஆல்டிஹைடையும் கீட்டோன்களையும் பெறலாம் அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கவனிங்க. ஆல்டிஹைடுகளை தயாரித்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஒரு கொஷினும் ரோஷன்மெண்ட் ஒடுக்க வினை. ஸோ அமில குளோரைடு, அசிட்டைல் குளோரைடு, RCOCl அப்படிங்கிறது அசிட்டைல் குளோரைடு, RCOOHங்கிறது அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்தில் இந்த OH எடுத்துட்டோம்னா, OH எடுத்து அதுக்கு பதிலாக Cl போட்டோம்னா அசிட்டைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். சரி, அமில குளோரைடுன்னு சொல்லுவோம். அதுவே இந்த இடத்துல CH3 வந்தால் அதுக்கு பேர் அசிட்டைல் குளோரைடு. ஆருக்கு பதிலாக CH3 வந்தால் அசிட்டைல் குளோரைடு. RCOCl அப்படிங்கிறது அமில குளோரைடு. அமில குளோரைடில் என்ன ஆகுதுன்னா, ஆருக்கு பதிலாக CH3 வந்தால் அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ஹைட்ரஜன் பெலேடியம் போடுறோம். ஹைட்ரஜன் பெலேடிய வினையூக்கியை போட்டு பேரியம் சல்ஃபேட் வினைவேக மாற்றி நச்சா பயன்படுத்துகிறோம். BaSO4 போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். BaSO4 இந்த இடத்துல என்னவா பயன்படுதுன்னா, பெலேடியம் வினைவேக மாற்றிக்கு நச்சா BaSO4 பயன்படுது, பேரியம் சல்ஃபேட் பயன்படுது. எஸ், அப்படி போடும்போது என்ன ஆகுது கவனிங்க. இந்த இடத்துல கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் கவனிங்க, இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Clம் சேர்ந்து HClஆக போயிடுது. அடுத்து ரிமைனிங் CH3C டபுள் பாண்ட் OH, CH3C டபுள் பாண்ட் OH அசிட்டால்டிஹைடு உருவாகுது. ஓகேவா? இந்த இடத்துல பெலேடியம் அப்படிங்கிறது வினைவேக மாற்றிக்கு நச்சாக பயன்படுது. பெலேடியத்துக்கு வினைவேக மாற்றி நச்சா பேரியம் சல்ஃபேட் பயன்படுது. 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஏன் நம்ம BaSO4 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அமில குளோரைடு
அமில குளோரைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆல்டிஹைடாக மாறுது, ஒடுக்கமடைந்து ஆல்டிஹைடாக மாறுது. அந்த ஆல்டிஹைடு என்னாகக்கூடாதுன்னா ஆல்கஹாலாக மேலும் ஒடுக்கமடையாமல் தடுக்கிறதுக்கு தான் நாம் எதை சேர்க்குறோம் அப்படின்னா ஆல்டிஹைட் மேலும் ஒடுக்கமடைந்து ஆல்கஹாலாக மாறாமல் இருக்கிறதுக்கோசரம் பெலேடியம் வினைவேக மாற்றிக்கு நச்சா எதை யூஸ் பண்ணுறோன்னா பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எஸ். இப்போ ஃபார்மால்டிஹைட் போன்ற கீட்டோன்களை இந்த முறையை பயன்படுத்தி தயாரிக்க முடியாது. ஸோ அதுவே ஃபார்மல் குளோரைடு எடுத்துக்கிட்டு HC டபுள் பாண்ட் OCl எடுத்துக்கிட்டு இதே H2PdBaSO4 போட்டு ஒரு ஹெச்சும் ஒரு சிஎலும் சேர்ந்து HCl போனதுக்கப்புறம் HCHO தயாரிக்க முடியுமானா முடியாது. எஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஃபார்மல் குளோரைடை கொண்டு இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆல்டிஹைடை தயாரிக்க ஃபார்மல் குளோரைடை கொண்டு இந்த மாதிரி ஃபார்மால்டிஹைடை தயாரிக்க முடியாது. கீட்டோன்களையும் இந்த ரோஷன்மெண்ட் ஒடுக்க வினையில் தயாரிக்க முடியாது. ஸோ இப்போ ரோஷன்மெண்ட் ஒடுக்கம் அப்படின்னா அமில குளோரைடுகளை பேரியம் சல்ஃபேட் கொண்டு பெலேடியம் வினைமிக்கியின் முன்னிலையில் ஹைட்ரஜனேற்றம் செய்து ஆல்டிஹைடு தயாரிக்கலாம். இதுதான் ரோஷன்மெண்ட் ஒடுக்க வினை. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டீஃபன் வினை. ஸ்டீஃபனின் வினை. ஸ்டீஃபனுடைய வினை ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், கவனிங்க. அல்கைல் சைனைடு எடுத்துக்கிறோம். CH3C ட்ரிபிள் பாண்ட் N. CH3C ட்ரிபிள் பாண்ட் Nங்கிற அல்கைல் சைனைடு எடுத்துகிட்டு ஸ்டானஸ் குளோரைடும் HClலும் போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு உடையுது. இதில் ஒடுக்கம் அப்படின்னா ஹைட்ரஜனை சேர்த்தல், இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் சேர்க்குறோம். CH3CH டபுள் பாண்ட் NHன்னு மாறுது. அதில் H3O+ சேர்க்குறோம். அமிலத்தின் முன்னிலையில் H2O சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிணைப்பு உடையுது. இந்த பிணைப்பு உடஞ்சிக்கிட்டு கவனிக்கணும், நான் என்ன சேர்க்குறேன் அடுத்த ஸ்டெப்பில் H3O H2O H+ அப்படிங்கிறத நான் சேர்க்குறேன். அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுது கவனிங்க, இந்த CH3CHோட O சேருது. OH நல்லா கவனிக்கணும், H2Oவில் இருக்கக்கூடிய O வந்து இங்கே வருது, இந்த H2 இந்த இடத்துல சேருது. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது CH3CHO பாருங்கள் கவனிங்க, CH3CHO அசிட்டால்டிஹைட் கிடைக்குது. அடுத்து இந்த NHோட என்ன சேருது கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த NHோட H2 சேர்ந்து NH3 வெளியில் போயிடுது. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ மெத்தில் சைனைடு எடுத்துகிட்டு அல்கைல் சைனைடு மெத்தில் சைனைடு எடுத்துகிட்டு ஸ்டானஸ் குளோரைடும் HClலும் போட்டால் ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் NH அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெத்தில் சைனைடு ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகும். ஆக்சுவலி மெத்தில் சைனைடு ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகும் ஸ்டூடெண்ட்ஸ். அது நம்ம நீரார் பகுக்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா அசிட்டால்டிஹைடு உருவாகுது. ஓகே, அடுத்து பாருங்கள், சைனைடுகளின் தேர்ந்தெடுத்த ஒடுக்க வினை. சைனைடுகளில் தேர்ந்தெடுத்த ஒடுக்க வினையை பார்க்கலாம், கவனிங்க. Hex4ene நைட்ரில் எடுத்துக்கிறோம். CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CN. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீண்ட சங்கிலியில் நம்பரிங் கொடுக்குறோம். நம்பரிங் கொடுக்கும்போது இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன், இது மூன்றாவது கார்பன், இது நான்காவது கார்பன், இது ஐந்தாவது கார்பன், ஆறாவது கார்பன். இப்போ பார்த்திங்கன்னா 3 4க்கு நடுவில் டபுள் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம நல்லா கவனித்து சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். 1 2 3 4க்கும் 5 6 4க்கும் 5க்கும் நடுவில் டபுள் பாண்ட். ஓகே, நல்லா பெருசாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்பரிங் கொடுக்கலாம். எஸ், நம்பரிங் கொடுங்க. 1 2 3 இது 4 இது 5 இது 6. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா 4க்கும் 5க்கும் நடுவில் டபுள் பாண்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, 6 இருக்கிறதுனால ஹெக்ஸு 4. ஓகே, ஹெக்ஸு 4 ஈன் ஹெக்ஸுன்னு போட்டுக்கோ. 6 கார்பன் இருக்கான ஹெக்ஸு, 4வது கார்பனுக்கும் 5வது கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட். ஸோ 4 சூஸ் பண்ணிக்கிறோம். 4 ஈனு CN அப்படிங்கிறது நைட்ரில். ஹெக்ஸு 4ஈன் நைட்ரில் உருவாகுது. ஸோ இதில் ALH அலுமினியம் ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரஜனை போடுறோம்.
ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரஜன் ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிறோம். ஓகே, ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிட்டு அதை அல்கைல் சைனைடுகளை ஒடுக்கமடைகிறதுக்கு பயன்படுத்தும் போது என்ன கிடைக்குதுன்னா ஈமீன்கள் கிடைக்குது. ஸோ அந்த இமீன் கிடைக்கும். அந்த இமீனை நீரார் பகுக்கும் போது ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? எஸ், பாருங்கள், இதை நீரார் பகுக்கிறோம். எப்படி நீரார் பகுக்கிறோன்னு பாருங்கள். சைனைடை நீரார் பகுத்தால் என்னது? சைனைடை நீரார் பகுத்தால் என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். நீரார் பகுப்பில் இந்த சிக்கும் எண்ணுக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு உடஞ்சிட்டு இந்த இடத்துல கவனிக்கணும், நீர் இருக்கா? நீரை வந்து எப்படி பிரியும்னா HOHன்னு பிரியும். ஸோ இந்த இடத்துல கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HOH. ஸோ இந்த இடத்துல CHO வந்து அப்படியே சேரும், இந்த இடத்துல NH சேரும். அப்போ இமீன் உருவாகும். அடுத்த படியில் நம்ம என்ன பண்ணுறோம்? நீரார் பகுப்பு அடைய வைக்கிறோம். நீரார் பகுப்பு அடைய வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா CH3 டபுள் பாண்ட், CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2. ஓகேவா? இது இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னவா மாறி இருக்குன்னா ஆல்டிஹைடாக மாறி இருக்கும். CN தொகுதி CHOவா ஃபஸ்ட்டு மாறும். ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா சைனைடுகளின் தேர்ந்த ஒடுக்க வினை. ஓகேவா? இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்டிஹைடு தயாரிப்பதற்கான 3 வினைகளை எழுதுக. ஸோ ஆல்டிஹைடுகளின் தயாரிப்பு முறைகளை எழுதுக அப்படின்னு போட்டு 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே.